ஹாய் கேர்ள்ஸ், வெல்கம் டு அவர் விலாக் ஷர்லி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விலாக் பண்ண போகிறோம் அப்படின்னா மேக்கப்போட செகண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம். நான் ஆல்ரெடி ஒரு விலாக் போட்டிருப்பேன். அதில் மேக்கப் ப்ரஷ்ஷோட நாலேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு. பட் இதில் நம்ம பார்க்க போகிறதுனா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கின்னில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் தான், மேக்கப்புக்கு இம்பார்ட்டான ஸ்டார்டிங் எண்டிங் வர தேவையான எல்லா விஷயமே நான் உங்களுக்கு கிளியராகவும் தெளிவாகவும் கன்ஃபார்ம் சொல்லித்தரேன் அண்ட் ஃப்ரீயாக. ஓகே, ஸோ இன்றைக்கி நேற்று நம்ம பார்க்க போனது ப்ரஷ் நாலேஜ் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கின் டைப் தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் ஏன் அப்படின்னா, நம்ம மேக்கப் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் அவங்க என்ன ஸ்கின் டைப்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு மேக்கப்பை நீட்டாகவும் போட முடியும், அந்த தெளிவாகவும் போட முடியும், அந்த கரெக்ஷன்ஸ் இல்லாமல் அவங்களோட ஸ்கின்னுக்கு ஏற்றப்ப தெளிவாகவும் போட முடியும். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்ஸ் பார்க்கலாம். என்னென்ன நம்ம இந்தியன் டோனுக்குலாம் என்னென்ன ஸ்கின் டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். என் டைப்ஸும் எல்லாம் பேசிக்காகவே தான் இருக்கும். குட்டி குட்டியாக போஸ்ட்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலோ அண்ட் அதுக்கப்புறம் ஷைனியாக இருக்கும். நீங்கள் வெயிலில் பார்த்தாலோ இல்லை நார்மலாக பார்த்தாலோ உங்களுக்கு ஆயில் இருக்கிற ஃபேஸ் எல்லாம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா ஷைனியாக இருக்கும். மூக்குக்கிட்ட கண்ணுக்கிட்ட அண்ட் இந்த இடம்லாம் அப்படியே எண்ணெய் வடிஞ்ச மாதிரி தூரத்தில் பார்க்கும்போது நல்லா எப்படி சொல்லுவோம், நல்லா எண்ணெய் வடிஞ்சால் எப்படி இருக்கும் ஷைனாக. நீங்கள் கையில் எண்ணெயை ஊற்றிட்டு பார்த்தா தூரத்தில் எண்ணெயை தடவி பார்த்தா எப்படி இருக்கும், அது ஷைனியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபேஸ்லாம் ஷைனியாக இருக்கும். ஸோ ஆயில் ஸ்கின் மோஸ்ட்டாக என்ன பார்க்கலாம், நீங்கள் பிம்பிள்ஸ் இருக்கும். நல்லா சொல்லிக்கிறேன், பிம்பிள்ஸ் இருக்கும் அண்ட் போல்ஸ் இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாக போல்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நிறையா பேர் இருக்கும். எனக்குலாம் இந்த போல்ஸ் இருக்குது. ஸோ போல்ஸ் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் எவ்வளோ க்ளோ ஆகுதுனால ஷைனியாக இருக்கும். இடையே நம்ம மூஞ்சியை குடிக்கிறது தடவிட்டியில் இப்படி இருக்கும். அந்த மாதிரி ஷைனியாக இருக்கும் ஆயில் ஸ்கின். அது இப்படி தான் கண்டுபிடிக்கணுமா கேட்டால் அப்படி கிடையாது. நீங்கள் கொஞ்சம் பார்த்து பழகிட்டீங்க, என்னென்ன ஸ்கின் டைப்னு பார்த்து பழகிட்டீங்க அப்படின்னா உங்கள் கண்ணு பார்த்தோன்னே டொயின்னு கண்டுபிடிச்சிடும். இவங்க ஆயில் ஸ்கின், இவங்க ட்ரை ஸ்கின், இவங்க காம்பினேஷன் ஸ்கின் அப்படிங்கிறது டொயின்னு கண்டுபிடிச்சிடும். ஓகே, அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கின் டைப்ஸ் பார்க்கலாம். என்னென்ன ஸ்கின் டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்கின் டைப்ஸில் மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குது. நார்மலாக நமக்கு ஸ்கின் டைப்ஸில் 5 டைப்ஸ் இருக்குது. அந்த 5 டைப்ஸுமே என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஸ்கின் இருக்கும், ட்ரை ஸ்கின் இருக்கும், சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும், காம்பினேஷன் ஸ்கின்னு இருக்கும், நார்மல் ஸ்கின் இருக்கும். மொத்தம் 5 ஸ்கின் இருக்கும். என்னென்ன ஸ்கின்னா ஆயில் ஸ்கின் இருக்கும், ட்ரை ஸ்கின் இருக்கும், சென்சிட்டிவ் இருக்கும், காம்பினேஷன் இருக்கும் அண்ட் நார்மல் ஸ்கின் டைப் இருக்கும். மொத்தம் 5 டைப் இருக்கும். நம்ம ஸ்கின் டோன்ஸில் 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் டோன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஸ்கின் டோன்ஸ் பார்க்கலாம். ஆயிலுங்கிறது உங்களுக்கு பேசிக்காக இங்கே நிறையா பேருக்கு தெரிஞ்சுக்கும். ஃபேஸில் நம்ம என்ன மேக்கப் போட்டாலும் வலிஞ்சிரும். அப்புறம் எப்படி சொல்றது, இந்த இடம் ஃபுல்லாக ஆயிலாக இருக்கும், இந்த இடம்லாம் ஆயிலாக இருக்கும். நம்ம என்ன மேக்கப் போட்டாலும் ஜஸ்ட் ரொம்ப நேரம் கூட இருக்காது. அப்படியே நம்ம பேய் வலிஞ்ச மாதிரி மக்கிலாம் வலிஞ்சு, ஃபவுண்டேஷன்லாம் வலிஞ்சு அந்த மாதிரி இருக்கும். அதுக்கெலாம் ஃபர்ஸ்ட் ரீசன் என்னென்னா, நம்ம என்ன ஸ்கின் டைப்புன்னு தெரியாமல் ஒழுங்கான ப்ரிப்பரேஷன் பண்ணாமல், ஸோ நம்ம என்னன்னு தெரியாமல் ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் போடுற மேக்கப்னால தான் ஸோ இப்படி ஆகுது. நம்ம மேக்கப் க்ரே ஆகிறது, கேக்கி ஆகுது, எல்லாமே ஆகும். ஸோ நம்ம ஸ்கின் டைப் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த மேக்கப்பாக இருந்தாலும் கொஞ்சம் லைட் செட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மேக்கப்பாக இருந்தாலும் நம்ம நீட்டாகவும் கிளியராகவும் போட்டுடணும். ஸோ ஆயில் ஸ்கின்ங்கிறது பேசிக் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப வலிஞ்சிட்டு ஒரு மாதிரி ஆயிலாக இருக்கும், அந்த மூக்கு கீழே அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், ப்ரொஃபஷ்னலாக ஆயில் ஸ்கின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்னி, பிம்பிள் இருக்கும். பிம்பிள்ஸ் அவங்களுக்கு ஆயில் ஸ்கின்ஸுக்கு ஓவராக பிம்பிள் இருக்கும். அதுக்கப்புறம் போல்ஸ், இங்கே அது எப்படி சொல்கிறது, அவங்களோட கண்ணெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, அந்த குட்டி குட்டி குழி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சொல்லுவோம். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல குட்டி குட்டி குழி மாதிரி தெரியும் கண்ணத்துக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னாவே ஆயில் ஸ்கின். என்னென்ன ஃபர்ஸ்ட் பிம்பிள்ஸ் நிறையா இருக்கும். மீன்ஸ் அவங்களுக்கு பிம்பிள்ஸ் அடிக்கடி வரும், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் உள்ள விஷயம் என்னென்னா, இந்த திரும்ப கண்ணத்துலாம் உங்களுக்கு குட்டி குட்டியாக. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆயில் ஸ்கின் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பிளாக் ஹெட்ஸ் இருக்கும். அவங்களாம் இந்த கருப்பு புள்ளி மாதிரி இருக்கும்ல, இந்த பருலாம் போனதுக்கப்புறமோ இல்லை அப்படி இல்லைனாலும் இந்த கருப்பு அந்த நோஸ்க்கு இதெல்லாம் கருப்பு புள்ளியாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி கூட ஆயில் ஸ்கின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம பேசிக்காக கண்டுபிடிக்கிறது பிம்பிள்ஸ் இருக்கும் அவங்களுக்கு, பிளாக் ஹெட்ஸ் இருக்கும், போல்ஸ் நல்லா தெரியும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஷைனியாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு டைம் பார்த்தோன்னே பாலாகிடுவங்களாம் ஆயில் ஸ்கின்னு கண்டுபிடிச்சாங்க ஈஸியாக மெத்தட். அடுத்து நம்ம பார்க்க போது ட்ரை ஸ்கின்ங்கிறது எப்படி இருக்குன்னா, வறண்ட பாலைவன மாதிரி இருக்கும். நம்ம கண்ணத்தை இழுத்தணும் அப்படியே வராது. இப்போது ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இழுத்திங்கன்னா நல்லா வரும், ஜப்பி அப்படியே இழுத்துட்டிங்கன்னா வரும். ஆனால் ட்ரை ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே இழுத்திங்கன்னா ஒரே சேர்ந்து கட்டியாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா உங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வரன்னு வறட்சியாக இருக்கும். அவங்க ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு இந்த வயசானவங்களுக்குலாம் வர மாதிரி லைன்ஸ்லாம் இருக்கும். இந்த வயசான ரொம்ப இல்லை, நார்மலான
டைமண்ட் பார்க்க போகிறோம். டைமண்ட் இது நம்மள்ட்ட தான் இல்லை, மூஞ்சிலையாவது இருக்கட்டும்னு நினச்சேன். ஆனால் மூஞ்சியில் கூட என் டைமண்ட் இல்லை, அதான் கவலை. சரி ஓகே, டைமண்ட் பார்க்க போகிறோம். டைமண்ட் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கலாம். அதுதான் டைமண்ட் பார்த்துருக்கீங்களா? ஃபோட்டோலாம் இருக்கும் சில வச்சுருக்கு. இப்படி எப்படி. ஆனால் நம்ம வந்து நேரில் பார்ப்போம்ல டைமண்ட் கல் அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க. டைமண்ட்ங்கிறது இப்படி இருக்கும். ஸோ வந்து எப்படி சொல்கிறது, ட்ரையாங்கிளை கட் பண்ணி நடுவில் ஒரு போட்ட மாதிரி இருக்கும். அதுதான் வந்துட்டு டைமண்ட். ரொம்ப ஸ்டிக் ஆகுது டைமண்ட். ஸோ நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஷேப்ஸ் பார்த்துட்டோம். மொத்தம் 9 இருந்துச்சு. ஸோ அதையுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் இது எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறது ரொம்ப கவலையாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அண்ட் யாரையும் திட்டக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதில் நான் போட்டுகிட்டே இருக்கேன் வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக இம்ப்ரூவாக நல்ல வீடியோஸ் வரும். கண்டுக்காமல் இல்லை, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போது ஓவல். நீங்கள் கேட்கலாம், ஓவலுக்கும் ஓப்லாங்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓப்லாங்கிறது உங்களுக்கு ஓவல் மாதிரியே இருக்கும், ஆனால் ஒடுக்கமாக இருக்கும். புரியுதா? இப்படி இருக்கும். இந்த இடத்துல இப்படி வந்து இருக்கா, இப்படி வந்துருக்கும். இதுதான் ஓப்லாங். ஏன்னா அது வந்து ஓவல் மாதிரியே இருக்கும், ஆனால் ஒடுக்கமாக இருக்கும். ஆனால் ஓவல்ங்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல இப்படி வளைவாக ஆரம்பித்து இந்த இடத்துல கொஞ்சம் ஃபேட்டாக வந்து திரும்ப வந்துடும். இந்த இடமும் உங்களுக்கு நல்லா வளைவாக சின்னதாக வரும். இந்த இடம் வந்துட்டு ஓவலில் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராடாக வரும். எப்படி சொல்கிறது, இப்படி இருக்கும். இப்படி வச்சு எப்படி நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வரையது கேவலமாக இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ அதான் ஓவலுக்கும் ஓப்லாங்க்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ரெண்டையுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது வேறு அது வேறு. அதுக்கப்புறம் பார்க்க போது ரெக்டாங்கிள் தெரியும். ஸ்கொயருங்கிறது எப்படி இருக்கும், இந்த சைடு ரொம்ப ஸ்பேஸ் விட்ட மாதிரி இருக்கும். பட் ரெக்டாங்கிள்ங்கிறது கரெக்டான இந்த சைடு எல்லாமே ஒரே அளவில் இருக்கும். அதான் ரெக்டாங்கிள். டிங் அப்படி இருக்கும். அதான் ரெக்டாங்கிள். ஓகேயா? இதையும் கன்ஃபியூஸ் பண்ணி. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபேஸ் டைப் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு ஃபேஸ் இது இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் நீங்கள் டக்குன்னு பார்க்கும்போது ஸ்கொயர் மாதிரி டப்பா மாதிரி இருக்கும். நம்ம சொல்லலாம், என்ன மூஞ்சி டப்பா மாதிரி இருக்கும். அதை சொல்ல மாட்டோம். அப்படி நான் சும்மா சொல்கிறேன். அப்புறம் யாரும் கம்மல் வந்து திட்டக்கூடாது. பேசிக்காக இப்போ ஒருத்தவங்க ஃபேஸ் பார்த்தோன்னா நம்ம ஷேப்ஸ் தெரியும். இப்போ ஏ ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் மாதிரி இருக்கும், லைக் எப்படி இருக்கும். சில பேர் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஸோ சில பேர் ஃபேஸை வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க என்ன டைப் அப்படின்னு சொல்லிட்டு. ஷேப்ஸ் அண்ட் டைப்ஸ் அப்படி கிடையாது, ஷேப்ஸ் தான் இது. ஷேப்ஸை வந்து நம்ம பார்த்தோம்னா ஸோ வந்துட்டு இப்போ என்னோட பார்த்தீங்கன்னா ஓவர் ஷேப்பில் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் மாதிரி இருக்கும், முக்கோணமாக இருக்கும், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஸ்கொயர் ஷேப்பில் அவங்களோட ஸ்கொயர் ஷேப் ஃபேஸ் வந்து இப்படி இருக்கும் கட்டமாக. ஓகே, நான் உங்களுக்கு வந்து அந்த புக் வந்து நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த இதெல்லாம் காட்டுறேன். ஓகே, அந்த ஷேப்ஸ் என்ன அப்படிங்கிறது காட்டுறேன். ஸோ வந்து அந்த ஷேப்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம், நான் இதில் போடும்போது உங்கள் சைடில் அந்த பிக்சர்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு பிம்பிள்ஸ் இதெல்லாம் ஆக்னி இதெல்லாம் ரொம்ப ரேசஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரெட் கலராக இருக்கும், பிம்பிளாக ரெட் கலரில் இருக்கும், இரிட்டேஷன் ஓவராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு எந்த க்ரீமாக இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். அதான் சென்சிட்டிவ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து ஆயில் ஸ்கின்ங்கிறது என்னது, பிளாக் ஹெட்ஸ் ஓவராக இருக்கும், நோஸ் எல்லாமே ஆயிலாக இருக்கும், அவங்களுக்கு போஸ் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா அவங்களுக்கு டார்க் பார்ட்ஸ் ஓவராக இருக்கும், இந்த இடம் ஃபுல்லாக இருக்கும், பிம்பிள்ஸ் ஷைனியாக இருக்கும் ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதும் ஆயில் ஸ்கின். ட்ரை ஸ்கின்ங்கிறது என்ன, அவங்க ஃபேஸ் ரொம்ப வறட்சியாக இருக்கும். எப்படி சொல்கிறது, அந்த ஏஜ்டு ஆனவங்களுக்கு ரொம்ப சின்ன லைன்ஸ் இருக்கும், அண்ட் ஃப்ளிக்கியாக இருக்கும். அவங்க ஃபேஸை பார்த்திங்கன்னா ரொம்ப சொரன்னு தொட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கும். அண்ட் அவங்களுக்கு வந்து போஸ்ட்லாம் விசிபிளாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ட்ரை ஸ்கின். காம்பினேஷன் ஸ்கின் நான் சொன்ன மாதிரி எல்லாமே கலந்துருக்கும். இந்த டீ சோன் ஃபுல்லாக ஆயிலாக இருக்கும், எனக்கு சீக் சைட்லாம் ட்ரையாக இருக்கும், நோஸில் சுற்றி பிளாக் ஹெட்ஸ் இருக்கும், சில இடத்துல பிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து இருக்கிறது தான் காம்பினேஷன் ஸ்கின். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சென்சிட்டிவ் ஸ்கின். சென்சிட்டிவ்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப பார்த்து பதானமாக பண்ணுற விஷயம் தான் சென்சிட்டிவ் ஸ்கின். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படி என்னென்னா அவங்க ஃபேஸில் அலர்ஜியோ இல்லை பிம்பிள்ஸ் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப பெருசாகவோ, ஸோ அவங்களோட ஃபேஸில் வந்து எதாவது க்ரீம் போட்டாவே எனக்கு வந்து இச்சிங்காக இருக்குது, இரிட்டேஷன் ஆகும். அண்ட் இல்லை எனக்கு வந்து இந்த போஸ்ட்லாம் ஓவராக இருக்குது, அண்ட் எனக்கு வந்து பிம்பிள் ஓவராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் ட்ரீட்மெண்ட் அட்டன் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களாம் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின். சில பேர் வந்து ஸ்கின்க்கு பிம்பிள்ஸ் ஓவராக இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் போயிட்டுருப்பாங்க, அவங்க ஒரு க்ரீம் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நம்ம அவங்க டேரெக்டாக ஒரு க்ரீம் யூஸ் பண்ணும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பொறுமையாக அவங்கள்ட்ட என்ன ஏதுன்னு கேட்கணும். அவங்களுக்கு ஓவர் பிம்பிள்ஸ் இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவாக ரெட்டாக இருக்குது, பச்சையாக இருக்குன்னா நம்ம கேட்கணும். நீங்கள் எதுவும் ட்ரீட்மெண்ட் போடுறீங்களா, அவங்களுக்கு சென்சிட்டிவாக அந்த மாதிரி இச்சிங்ஸ் இருக்குமா, அந்த மாதிரி நம்ம கேட்கணும். அது இன்னொரு விஷயம், நம்ம அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடணும் அவங்களுக்கு ரொம்ப அலர்ஜி இருக்குது, அந்த மாதிரி நம்ம பார்த்தோன்னே தெரியும் ஒருத்தவங்க ஃபேஸில் எப்படி இருக்குன்னு. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக
ஸோ நம்ம ஃபோர்த்தாக பார்க்கும்போது நார்மல் ஸ்கின்ங்கிறது எனக்குலாம் இல்லை, பட் நிறையா பேருக்கு இருக்குது. ஸோ அவங்க கொடுத்து வச்சாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா நார்மல் ஸ்கின்னில் வந்து ஆயில்னஸ் இருக்காது, ட்ரைனஸ் இருக்காது, சென்சிட்டிவாக எந்த விஷயமே இருக்காது, அண்ட் எதுவுமே இருக்காது. அவங்க ஃபேஸ் ரொம்ப கிளியராக இருக்கும். ஒரு தண்ணி மாதிரி இருக்கும். ஆயில் இப்போ நம்ம தண்ணியை பற்றி ஒரு கிளியராக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்ன்ற நார்மல் ஸ்கின்லாம். அவங்க ஃபேஸில் எதுவுமே இருக்காது, எந்த விதமான போல்ஸோ பிளாக் ஹெட்ஸோ பிம்பிளோ ரொம்ப நார்மலாக இருக்கும். ஸ்கின்னை பார்த்திங்கன்னா அப்படியே வலுவலுன்னு நார்மலாக இருக்கும். அவங்க ஃபேஸில் எதுவுமே இருக்காது. ஸோ அதான் நார்மல் ஸ்கின். ட்ரைனஸ் இருக்காது, ஆயில் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ அதுதான் நார்மல் ஸ்கின். ஓகேவா? ஆயில் ஸ்கின் வேறு, எல்லாமே வேறு. நார்மல் ஸ்கின் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும் ஸ்கின். கேமரா ஆகுதுன்னு சரி கோச்சிக்காதீங்க, நான் தான் ஹேண்டில் வச்சு எடுக்கிறேன் இல்லை. ஸோ நான் அதை பார்த்துப்பேன். ஸோ வந்துட்டு நார்மல் ஸ்கின்னில் வந்து எதுவுமே இருக்காது, ரொம்ப நார்மலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் நார்மல் ஸ்கின். ஸோ அந்த மாதிரி ரொம்ப மிக்ஸ்டாக இருக்கும். நம்ம ஃபேஸில் எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த இப்போ எல்லா விஷயத்தையும் சேர்த்தா தானே ஒரு விஷயத்துக்கு இந்த பேரே வரும், காம்பினேஷன். ஸோ அந்த மாதிரி இதில் காம்பினேஷன் என்னென்னா டீசோன் ஃபுல்லாக ஆயிலாக இருக்கும், சீக் ஜோன் ஃபுல்லாக ட்ரையாக இருக்கும், அண்ட் மூக்கை சுற்றி பிளாக் ஹெட்ஸ் இருக்கும், அந்த சில இடங்கள் சென்சிட்டிவான பொருள் பிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் காம்பினேஷன்ஸ்க்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆயில் ஸ்கின்ங்கிறது தானே, ட்ரை ஸ்கின்ங்கிறது தானே, அந்த காம்பினேஷன் ஸ்கின்ங்கிறது எல்லாமே சேர்ந்துருக்கும். ஓகேயா? ஸோ அதனால் கன்ஃபியூஸ்ட் ஆக வேணாம். நீங்கள் நினைக்கலாம் இந்த இடத்த மட்டும் தொட்டு பார்த்துங்கிற ஆயிலியாக இருக்கும், ஆயில் ஸ்கின்னாக இருக்கும், இந்த இடத்த மட்டும் தொட்டு ட்ரை. நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக பார்க்கணும், இந்த இடம் எப்படி இருக்குது, இந்த இடம் எப்படி. இங்கே தான் மோஸ்ட் ஆயிலெலாம் வைக்கணும். ஸோ இந்த இடத்த பார்க்கணும். ஸோ எல்லா இடத்தையும் நீங்கள் பார்த்தா என்ன ஸ்கின்ங்கிறதே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ காம்பினேஷன் ஸ்கின்ங்கிறது நான் ஒரு விஷயத்த ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆயில் ஸ்கின்ங்கிறது வேறு, ட்ரை ஸ்கின்ங்கிறது வேறு, காம்பினேஷன் ஸ்கின்ங்கிறது வேறு, நார்மல் ஸ்கின்ங்கிறது வேறு, சென்சிட்டிவ்ங்கிறது வேறு. ஸோ ஒவ்வொன்றுமே வேறு. பட் காம்பினேஷன் ஸ்கின்ங்கிறது எல்லாமே சேர்ந்தது. ஓகேவா? நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்பினேஷன் ஸ்கின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆயில் ஸ்கின் பார்க்குறோம், ட்ரை ஸ்கின் பார்க்குறோம். ஸோ நம்ம தேர்ட் வந்து காம்பினேஷன் ஸ்கின் தான் பார்க்குறோம். காம்பினேஷன் ஸ்கின் அப்படி என்னென்னா ஆயில் ஸ்கின், ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின், சென்சிட்டிவ், இந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்கிறது தான் காம்பினேஷன் ஸ்கின். பிகாஸ் காம்பினேஷன்னாவே உங்களுக்கு தெரியும், எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். ஸோ காம்பினேஷன் ஸ்கின்ங்கிறது என்னென்னா ஆயில் எப்படின்னா இந்த டீ ஜோன் இருக்குல்ல, இதான் நம்ம டீ ஜோன். இந்த டீ ஜோன் வந்து ஆயிலாகவும் இந்த சிக் ஜோன் வந்துட்டு ட்ரையாகவும் இருக்கும். ஸோ அதான் காம்பினேஷன். அண்ட் சார் நோஸை சுற்றி பிளாக் ஹெட்ஸ் இருக்கும், அண்ட் சில இடத்துல சென்சிட்டிவாக இருக்கும். ஆக்னிலாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ இந்த பச்சை கலர் புதுசாக வந்து ஆக்னியில் இருக்கும், அந்த மாதிரி சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே கலந்துருக்கும். எப்படின்னா காம்பினேஷன் நல்லா பாருங்கள். இந்த டீ ஜோன் ஃபுல்லாக ஆயிலியாகவும், இந்த சீக் ஜோன் ஃபுல்லாக வந்து ட்ரையாகவும், பிளாக்கை சுற்றி பிளாக், ஸோ சரி நோஸை சுற்றி பேக் ஹெட்ஸ் இந்த மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சு மிக்ஸ்டாக இருக்கும்ல. இப்போ எப்படி சொல்கிறது, உங்கள் ஃப்ரூட் சாலடில் எல்லா ஃப்ரூட்டுமே இருக்கனால தான் நான் ஃப்ரூட் சாலட் சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஸோ ரொம்ப இருக்காது, பட் ரொம்ப ஏஜ்டானவங்க மாதிரி இருக்காது. நார்மலாக அந்த லைன்ஸ்லாம் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ட்ரை ஸ்கின், அவங்களுக்கு வந்து ஃபேஸில் ஆயில் இருக்காது, எதுவுமே இருக்காது, ரொம்ப ட்ரையாக வறட்சியாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க கண்ணத்தில் வந்து மோஸ்ட்டாக அந்த லைன்ஸ்லாம் இருக்கும். வயசானவங்களுக்கு இருக்கிற மாதிரி மோஸ்ட் ஆஃப் லைன்ஸ் இருக்கும், ரொம்ப டல்லாக இருப்பாங்க. நமக்கு ஆயில் ஸ்கின்னில் வந்து போஸ்ட்லாம் தெரியும், பட் இவங்களுக்கு வந்து விசிபிளாக தெரியாது. பிகாஸ் ஏன்னா அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால ஃபேஸ் ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஒரே மாதிரி ட்ரைனஸாகவே இருக்கும், டல்லாகவும் இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு போர்ஸ் கூட தெரியாது. ஸோ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க ஒரே விஷயம்னா அவங்க ஃபேஸை பார்த்தாவே தெரியும், டல்லாக இருக்கும். அண்ட் வந்து ரொம்ப வர நீங்கள் தொட்டு பார்த்தாவே தெரியும். ஆயில் ஸ்கின் நல்லா சொல்லல, தொட்டும் நல்லா ஷைனியாக இருக்கும் அவங்க ஃபேஸ். ஆயில் நம்ம கை தெரியும். அண்ட் ட்ரை ஸ்கின் தொட்டு பார்த்தீங்கன்னா வரன்னு இருக்கும், பட் ரொம்ப ட்ரையாக அவங்க ஃபேஸ் டல்லாகும். இந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்க ஃபேஸில். அந்த ஏஜ் ட்ரானவங்களுக்கு தேவையான அந்த லைன்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் ட்ரை ஸ்கின் தெரியும். ஆயில் ஸ்கின்னுக்கும் ட்ரை ஸ்கின்னும் இது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஆயில் ஸ்கின்னுக்கு இது தான், ட்ரை ஸ்கின்னுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஈஸி. ஸோ எதையுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, தெளிவாக இருக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும், முக்கோணம் இப்படி பார்ப்பல ஆஹா பார்ப்பல டே அப்படி பார்ப்போம். இந்த இடம் மட்டும் உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும், இந்த இடம் ப்ராடாக இருக்கும். தெரியும் அந்த சின் வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்படிலாம் ஷார்ப்பாலாம் ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க நம்ம ஹீரோயின். பட் அப்போலாம் ஒன்றும் கிடையாது, நான் சும்மா சொல்கிறேன். இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கும், இந்த இடத்துல நல்லா ப்ராடாக இருக்கும். அதான் ட்ரையாங்கிள்னா உங்களுக்கு தெரியும் முக்கோணம். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் ஷேப்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஹார்ட்டு நீ கேட்கலாம், ஹார்ட்டில் இல்லாமாவா ஃபேஸ் ஷேப் இருக்குது, என்னமா உருட்டுற அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இருக்குது ஹார்ட். இப்படி இந்த இடத்துல மட்டும் அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல உச்சி வரல, இந்த உச்சி இருந்தால் அப்படி இங்கே ஒரு ப்ராட் ஆனால் இந்த இடத்துல ஒல்லியாகவும் இந்த இடத்துல அப்படி பெருசாக ஹார்ட் மாதிரி இருக்கும் அவங்க மூஞ்சி. அதனால் அவங்க மூஞ்சி பேர் ஹார்ட் மூஞ்சி அவங்களுக்கு, அதனால் ஹார்ட் ஷேப்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது டைமண்ட். ஸோ
ஸோ இந்த இடம் இப்படி இருக்கும். இந்த இடத்துல சின்னதாக இருக்கும், இந்த இடத்துல ரொம்ப விரிஞ்ச மாதிரி இருக்கும். நான் சாரில் காட்டுறதா இருக்கேன். இந்த இடத்துல இவ்வளோ இன்ச்சு இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். நெத்தி வந்து இவ்வளோ தான் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ பியருங்கிற இடம் தான். இந்த இடத்துல இப்படி சின்னதாக இருக்கும், இந்த இடம் இப்படி விரிஞ்சு வரும். இந்த இடம் மட்டும் சின்னதாக இருக்கும். இந்த 2 சைடும் இந்த இடமும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேவா? பியருங்கிறது ரவுண்டுங்கிறது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ரவுண்ட் ஷேப்பில் தெரியும், ஸ்கொயராக தெரியும். அண்ட் பியருங்கிறது இந்த இடம் சின்னதாக இருக்கும், இந்த சைடும் இந்த சைடும் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதான் பியர். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஓப்லாங்கிறது எப்படி இருக்குன்னா ஓவல் மாதிரி. அவங்க ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஓவல் ஷேப் மாதிரி இருக்கும். இப்படி உருண்டையாக இருக்கும். இந்த மாதிரி இந்த ஓவல் இப்படி இல்லை, இந்த ஓவல் இப்படி இருக்கும். அதுதான் ஓப்லாங்னு சொல்லுது. ஸோ ஓகே, இப்போ நம்ம 4 பார்த்துருக்கோம். ஸ்கொயர் பார்த்துருக்கோம், ரவுண்டு பார்த்துருக்கோம், பியர் பார்த்துருக்கோம், ஓப்லாங் பார்த்துருக்கோம். ஓகேயா? ஸோ இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேஸ் ஷேப்ஸ் என்னங்கிறது. நான் வந்து உங்களுக்கு என்னென்ன ஷேப்ஸ்ன்னு சொல்லும் போது நான் வீடியோ உங்களுக்கு போடும்போது பக்கத்தில் இருக்க ஷேப்ஸையும் நான் ஆட் பண்ணி போடுறோம். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கும்போது ரவுண்ட் ஷேப் பார்க்க போகிறோம். ரவுண்ட் ஷேப்னு உங்களுக்கு இப்போ தான் நான் சொன்னேன், சர்க்கிள். சில பேர் மூஞ்சி வந்து அழகாக இருக்கும், உருண்டையாக அழகாக இருக்கும். அவங்கள பார்க்கும்போது தெரியும், அந்த ஜப்பியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சர்க்கிள் ஃபேஸ் வந்துட்டு. ஸோ நான் வந்து ஜப்பியாக இருக்கும் சர்க்கிள் மாதிரி தான் நல்லாயிருக்குன்னு சொல்லலை, அவங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, இன்னும் நல்லாயிருக்கும். சர்க்கிள் இருந்தது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ ரவுண்ட் ஃபேஸுங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்த ஸ்கொயரு, இன்னும் இப்போ வந்து செகண்ட் வந்து ரவுண்ட் ஃபேஸ். ஸோ சில பேருக்கு பார்க்கும்போது ரவுண்ட் ஃபேஸ் இருக்கும், அவங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது ரொம்ப இருக்கும், ஜப்பியாக இருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் ஃபேஸ் ஷேப்ஸ்க்கு வந்து இப்படி கான்டோர் பண்ணுறது நான் நெக்ஸ்ட் விலாகில் போடுறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வர விலாகில் வந்துட்டு மேக்கப் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே என்னால் முடிஞ்சதுக்கு எனக்கு தெரிஞ்சது கிளியராக நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ஸ்கொயர், இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து ரவுண்ட் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பியர் ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி, இந்த இடத்துல அடுத்து வந்து நார்மல்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு எந்த ஃபேஸில் எதுவுமே இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நார்மலாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னில் வந்து எந்த இரிட்டேஷனுமே, எந்த பிம்பிளுமே, எந்த பிரச்சனையும் இருக்கும், ஆயிலோ ட்ரை எதுவுமே இருக்காது. அவங்க ஃபேஸ் ரொம்ப கிளியராக இருக்கும், வாட்டர் மாதிரி. ஸோ அதான் நார்மல் ஸ்கின். சென்சிட்டிவ் ஸ்கின்றது நான் சொன்னது தான். ஃபுல்லாக பிம்பிள்ஸ் இருக்கும், அவங்களுக்கு இச்சஸ் இருக்கும், இரிட்டேஷன் இருக்கும், பிம்பிள்ஸ் ரொம்ப சிவப்பாக இருக்கும், ரொம்ப எப்படி சொல்கிறது புண்ணு மாதிரி வலிக்கும். ஸோ அவங்களுக்குலாம் எந்த க்ரீம் போட்டாலும் செட் ஆகாது, இல்லை எனக்கு இரிட்டேஷன் ஆகும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களாம் நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன ஏதோ அவங்க டாக்டர்கிட்ட இது பண்ணிவிட்டு தான் நீங்கள் எந்த க்ரீமாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் அவங்கள. ஏன்னா நம்ம போய் அவங்க டாக்டர்கிட்ட பேச முடியாது. நீங்களும் கன்சல்ட் பண்ணலாம், தப்பு இல்லை, நீங்களும் கன்சல்ட் பண்ணலாம். அவங்களே கன்சல்ட் பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கு எந்த இரிட்டேஷன் இருக்கா அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். எல்லாத்தையும் எடுத்து போட்டோம்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இரிட்டேஷன் இருக்கிற மாதிரி அப்புறம் ப்ரைடுக்கு அந்த டைமில் இரிட்டேஷன் ஓவராயிரும், இச்சிங் ஓவராயிரும். ஸோ ப்ரைடுங்கிறது கல்யாணம் வந்து முக்கியம். ஸோ அந்த டைம் நம்ம போலாதோட காட்டிடக்கூடாது. ஸோ அதனால் நம்ம தெரியல அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கும் ஈஸியாக புரியும், அண்டு நமக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கின் டைப் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதே கிளாஸில் வந்து நமக்கு இதே எடுத்தால் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஷேப்ஸ். ஓகேவா? டிஃப்ரெண்ட்டாக ஃபேஸ் ஷேப்ஸ் நீங்கள் இருக்கலாம். ஃபேஸில் ஷேப்ஸ் அப்படின்னு எனக்குமே தெரியாது படிக்கும்போது, பட் படித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு கண்ணில் கூட ஷேப்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறையா ஷேப்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மேக்கப்பில் இம்பார்ட்டன்ட்னா ப்ரஷ் நாலேஜ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த வீடியோவில். அண்ட் இதுக்கப்புறம் வர்றது இந்த வீடியோவில் நீங்கள் 2 பார்க்கலாம், டிஃப்ரெண்ட் ஸ்கின் டைப் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் டைப். ஸோ இதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரீயாக கற்றுக்கங்க. ஓகே, ஃப்ரீயாக கற்றுக்க நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கணும். எனக்குலாம் நாலேஜே கிடையாது, நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஸோ வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறதுனா டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஷேப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபேஸ் ஷேப்ஸில் மொத்தம் எத்தனை பார்க்கலாம்? 9 ஃபேஸ் ஷேப்ஸ் இருக்குது. ஓகேவா? நமக்கு காமனாக இங்கே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எல்லாருக்கும் இல்லை ரேராக கூட இருக்கும், அந்த 9ல் ஒன்று கூட ரேராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டோட்டலாக 9 ஃபேஸ் ஷேப்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஸ்கின் டோன்லாம் மொத்தம் 5 பார்த்தோம். ஸ்கின் டைப்பில் 5 பார்த்தோம், ஃபேஸில் வந்து 9 பார்க்க போகிறோம். ஓகேவா?